சாமி நீதான் சாமி சாமி. 1.5 வயசுது பையன், 8 மாசம், 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அம்மாப்பா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் 1.5 வயசுலயே கொண்டு சத்து நூல் உட்கார வச்சேன். நானே தான் தினம் 100 ரூபா 200 ரூபா கூலி சம்பாரிச்சு வந்து ஏதாவது ஒரு சோறு கூட ஆக்குவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் பாக்குற அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு ஆண்டவன் தான் பார்க்கணும். சாமி சாமி நீதான் சாமி சாமி, எங்க ஆளால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு அருமையான வீடு கட்டி இருக்குது. மாஸ் அவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அம்மான்னு தான் சொல்லுவேன். அம்மா தான் சொல்லி கூப்பிடுவீங்களா? மாதா பிதா குரு தெய்வம் அவங்க தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்பாவும் குடிப்பாரு, என்ன ஆனாலும் படிக்கணும், படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. தலை நிமிர்ந்து நடங்க. ஜோ டிசைட்ஸ் எந்த சிலபஸ் அவங்க படிக்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க தான் நிறைய டிசைட் பண்ணாங்க. நம்மளுக்கு என்னதான் அவேர்னஸ் இருந்தாலும் நம்ம எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிடுறோம், அடுத்த படம், அடுத்த வேலை, அடுத்த ஊர் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பசங்களோட படிப்பை முடிவு பண்றதோ பசங்களோட growth முடிவு பண்றதோ வந்து பெண்கள் தான், மனைவிகள் தான். ஸோ ஒரு பொண்ணு படிச்சிடுச்சுன்னா அந்த குடும்பம் இன்னும் அழகா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். சூப்பர் 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 சூப்பர்.